வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இணையத்தில் வைரலாகும் பிரேமலதா விஜயகாந்த் வீடியோ. அந்த வீடியோவை நாம பார்ப்பதற்கே அசிங்கமா இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, இல்லை அவங்க கட்சிக்காரங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, இல்லை பிரேமலதா விஜயகாந்தனுடைய குடும்பத்தினர் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, உறவினர்கள் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க. அப்படி இணையத்தில் செம்மையா வைரல் பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த முகத்துடன் போய் வாக்கு கேட்க போறாங்கன்னு தெரியல. ஸோ பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய பழைய வைரல் வீடியோவையும் பார்க்கலாம். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக அணியில தேமுதிகவை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தாரா இல்லையா? ஏன்னா சட்டப்பேரவைக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம எடப்பாடி பழனிசாமி தேமுதிக கூட்டணியில ஏன் வரல என்பதற்கான விளக்கம் அளித்திருக்கின்றார். அதையும் பார்க்க வேண்டியதா இருக்குது. கடைசியில திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா? முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அந்த போன் கால் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்றாருமே. எந்த போன் கால் பார்த்துடலாமா விரிவாக? அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ சட்டப்பேரவைக்கு போயிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி தேமுதிக திமுக கூட்டணி தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தை நீங்க கேட்டு வந்துருங்க. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க, அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்வதை பார்க்கும்பொழுது நான் தேமுதிகவுக்கு தராத ஆஃபரே இல்லைங்க. ரெண்டாவது, எதிர்காலத்தில் அதிமுக கூட்டணியில் இருந்தீங்கன்னா என்னவெல்லாம் லாபம் என்பதை பற்றி நான் சொன்னேங்க. அது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம், அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், இல்லை திமுக கூட்டணியில் நீங்கள் போகிறதுனால பல்வேறுபட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதையெல்லாம் தாண்டி மேலவை உறுப்பினரும் நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தேமுதிக எதையெல்லாம் விரும்புமோ அதையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி தேமுதிக எதெல்லாம் எதிர்பார்க்கலையோ அந்த எதிர்பார்க்காத ஆஃபரையும் தந்திருக்கிறாரு, எதிர்கால நலனையும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் தேமுதிக திமுகவுடன் போய் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கூட்டணி என்பது அந்தந்த கட்சி தன்னுடைய விருப்பம்பா, நம்ம விருப்பமா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறது. ஏன்னா எவ்வளவோ எடுத்து சொல்லிவிட்டேன், ஆனாலும் தேமுதிக திமுகவுடன் தான் நான் போவேன் அப்படின்னு அடித்து சொல்றாங்க. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாநிலங்களவை தேர்தல் அறிவிச்சாங்க, அதுக்கு பிறகுதான் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. நாம பல தருணங்கள்ல இந்த தேமுதிக கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு நாளும் அவங்க ஆஃபரை ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்கின்ற எல்லா ஆஃபரையும் நாங்கள் தரதா சொன்னோம். கடைசி கட்டமாக நாம் கோவை ஈசா யோகா மையத்தில் எஸ்பி வேலுமணி அவர்கள் நேரடியாக கூட பேசினாங்க. ஆனால் எல்லா ஆஃபரையும் கடந்து இந்த முறை நான் திமுகவுடன் தான் போக போகிறேன் என்றதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநாட்டுக்கு முன்பாக நாங்கள் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு கேட்டோம், மாவட்ட செயலாளர்களும் மாநில நிர்வாகிகளும் ஒட்டுமொத்த பேரும் திமுக கூட்டணிக்கு தான் போகணும் என்று வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க முடிவுக்கு மாறாக நான் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இணைந்தேன்னா வேலை செய்ய மாட்டாங்க. எப்போதும் மதிப்பில்லை அந்த கூட்டணியில். எதற்காக அங்கே அந்நியார் போனாங்க, அவங்களுக்கு வெயிட்டா கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரனே பேச ஆரம்பிச்சிருவான். இப்போ நான் திமுகவுக்கு போனேன்னு வச்சுங்களேன், பொதுமக்கள் பேசினா பேசுவான், இல்லை எதிர்கட்சிகள் பேசும், தேமுதிகவுக்கு பொட்டி வந்துடுச்சு அதனால அங்கே போயிட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் நான் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்தேன்னு வச்சுங்களேன், கட்சிக்காரனோட விருப்பத்துக்கு மாறாக கட்சிக்காரனே பேசுவான். அன்னைக்கு வெயிட்டா எடப்பாடி கவனிச்சிட்டாரு, 300 கோடி கேட்டாங்க, அந்த 300 கோடி கட்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். இதெல்லாம் எதற்காக? நீங்க தருகின்ற அதே கோடி தான் நம்ம திமுகவும் தரப்போகுது. நானும் கட்சிக்காரனுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்பட தேவையில்லை, நான் அங்கேயே போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் அதிமுக பாத்தீங்கன்னா தேமுதிக சாமி அமைதியா விட்றா, ஏன்டா வா வான்னு கூப்பிட்டுனேக்கிற அப்படின்னு நம்ம கிட்ட அடிச்சு சொல்லிட்டாங்கப்பா. நம்ம பண்ணாத முயற்சி இல்லை. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேனுங்க, டெல்லியில் இருக்கிறவங்களாம் பேசிட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி அவங்க திமுக கூட்டணிக்கு போறாங்கன்னா அந்த தலைவருடைய விருப்பம். நாம் என்ன பண்ண முடியும்? எதிர்கால நலனை நாம் பாத்தீங்கன்னா எடுத்து சொன்னோம். திமுக ஜெயிக்காது என்ற விஷயத்தையும் புள்ளி விவரத்துடன் நம்ம தந்தோம். நாம் எடுத்துக்கக்கூடிய ரிப்போர்ட்லாம் தந்தோம், மத்திய அரசாங்கம் தந்த ரிப்போர்ட்லாம் தந்தோம். இப்படி திமுக இவ்வளோ கெட்ட பேர் இருக்குது, அதனால தேவையில்லாமல் அங்கே போக வேண்டாம். அது மட்டும் இல்லை, உங்கள் கணவர் இருக்கல, கணவர்
அவருடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக எதிராக இருப்பது தான், திமுகவை அழிப்பது தான். நம்மளையும் நம்ம திருமண மண்டபத்தையும் என்னுடைய உடல்நிலையும் பாழாக்கின திமுக பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது என்பதுதான் உங்க கணவருடைய கொள்கை. அதனால உங்க நிர்வாகிகள் வேண்டுமானால் திமுக கூட்டணியை விரும்பலாம். ஏன்னா கட்சிக்காக செலவழிச்சிருக்காங்க. செலவழிச்ச காசை சம்பாதிக்கணும்னா அடுத்தது வெற்றி பெறும் என்று ஊடகமானது திமுகவை தூக்கி பிடிக்குது இல்லையா? ஸோ அந்த மீடியா தருகின்ற ஐஃபுக்கு ஆசைப்பட்டு திமுக கூட்டணி விரும்பலாம். ஆனால் விஜயகாந்துடைய இந்த நிலைமைக்கு திமுக தான் காரணம் என்று அடிமட்ட தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அது கீழ்மட்ட வரைக்கும் ஜெல்லாகாது, தேவையில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எத்தனையோ முறை எடுத்து சொன்னாராம். பல்வேறுபட்ட தலைவர்கள் வந்து எடுத்து சொன்னார்களாம். அதோட தேமுதிகவில் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாரெல்லாம் அந்த அம்மாவுடன் நெருக்கமா பேசுவாங்களோ அவங்கிட்டலாம் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தினாராம் எடப்பாடி பழனிசாமி. ஆனா வேலைக்கு ஆகலையாம். அது மட்டும் இல்ல, இந்த கூட்டணியானது திமுகவுடன் போய் சேருவதற்கு யாரெல்லாம் வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில துரோகிகள் கூட நீங்க திமுக கூட்டணிக்கு போனாதான் சரியா இருக்கும் அப்படின்னு கை காட்டி விட்டாங்களாம். அந்த இடத்துல பிரேமலதா விஜயகாந்துடன் நெருக்கமா இருந்த சசிகலாவும் ஒரு காரணம் அப்படின்னு பேசப்படுது. பன்னீர்செல்வமும் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் போறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காக 40-50 வருஷமா உழைத்த எங்களுக்கே மதிப்பு கொடுக்கல. கூட்டணியில நீங்க சீட்டு கேட்டீங்க, அந்த சீட்டை சென்ற வருடமே தந்திருக்கலாம். ஆனா இந்த வருடம் தான் தராரு. அதுக்கு காரணம் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் காரணம் என்று தெரியாதா? அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சுயநலத்துடன் செயல்படுகின்றார். அவர் தலைமை ஏத்துக்கிட்டு இங்க என்ன இருக்கணும், நீங்க பாட்டு போங்க அப்படின்னு சசிகலாவும் பன்னீர்செல்வமும் வழிகாட்டி வைத்ததாகவும், மீண்டும் நாங்கெல்லாம் கட்சிக்குள்ள வரணும்னா அதிமுக தோத்தே ஆகணும், எடப்பாடி தலைமை சரியில்லை என்று போர்க்கொடி உயரணும், தயவு செய்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சசிகலாவும் நம்முடைய பன்னீர்செல்வமும் வழிகாட்டியதாகவும் சொல்றாங்கப்பா. முழுக்க முழுக்க சசிகலா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பெயரில் தான் திமுகவுடன் பேச்சுவார்த்தையே நடந்ததாகவும், அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாரு. ஆனா அது கைகூடவே இல்லை. அதற்கு பிறகு இணையத்தில் வைரலாகும் பிரேமலதா விஜயகாந்தருடைய வீடியோ, 2 நிமிஷம் வீடியோ, முழுசா பாருங்க. இது வரைக்கும் பிஜேபியும் திமுக வந்து எளிய புலியுமா இருந்தாங்க. இப்போ நட்புணர்வோட போறாங்க. அதனால இது நாங்க சொல்ற கருத்து இல்லை, இது மக்கள் சொல்றாங்க. மேபி திமுகவுடைய பி டீம் தான் பிஜேபியா அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் கிட்ட இருக்கு. இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அவங்க 2 பேரும். சிங்கார சென்னையில டைலாக் பேசினவங்க தான் திமுக காரங்க. ஏன் அது மாதிரி கொண்டு வர முடியல? இன்னைக்கு சிங்கப்பூர் மாதிரி இருக்கா நம்ம சென்னை? சொல்லுங்க, பத்திரிகையாளர்களாகி நீங்க சொல்லுங்க. ஒரு சிங்கார சென்னையா இருக்கா நம்ம சென்னை? இல்லையே. வெறும் வாய் வார்த்தைகள். வாயிலே வடை சுடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்கதான் அதிகதி சொல்லுவாங்க. இன்னைக்கு உண்மையிலே வாயில வடை சுடுற கட்சியா திமுக தான் இருக்கு. திமுக அனைத்து அமைச்சர்களுமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு நிலை, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலை என்ற நிலைப்பாடு, இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. தமிழக மக்களின் சார்பாக இதை வன்மையாக இந்த நேரத்தில் நம்ம கண்டிக்கிறோம். ஏன்னா பொன்முடி அவர்கள் சொல்றாரு, பஸ்ல ஓசியில தானே போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து இன்னைக்கு ஏளனப்படுத்துகிறார். துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்றாரு, 1000 ரூபாய் திட்டத்துக்கு இப்பதான் சில்லறை மாத்திக்கிட்டு இருக்கோம், 1000 ரூபாய்க்கு சில்லறை மாத்தி இருக்கிறோம்னு அவர் சொல்றாரு. ராசா அவர்கள் பார்த்தா இந்து மதத்தை வந்து கொச்சைப்படுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி KKSSR பார்த்தீங்கன்னா பயனாளிகள் உதவி பெற போறவங்கள தலையில் அடிக்கிறாரு. இன்னைக்கு நேரு போன்ற மந்திரிகள் மேயரை மிரட்டுகின்ற நிலைமை எல்லா இடத்திலையும் நம்ம ஊடகங்கள் மூலமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 100 ரூபாய் காயின் வெளியிடுவதிலும் மகனை துணை முதல்வர் ஆக்கலாமா என்பதிலும் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க முதல்வர் மக்கள் மீது கவனம் செலுத்தணும். மக்கள் மீது கவனம் செலுத்தி உண்மையில் மக்களுக்கு எது தேவை என்பதை குறிப்பறிந்து நிச்சயம் செய்யணும். அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில பேசினதான் சொல்றாங்க. அவரே சொல்றாரு, கொஞ்சம் கூட ஒரு சீனியர் மினிஸ்டர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, சரக்குல கிக்கு இல்லைன்னு ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சட்டசபையில கொடுக்கிறாரு. இது எந்த அளவு ஒரு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தலைகுனிவு. இன்னைக்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸ் நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, மரத்தடியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கட்டிடங்கள், பாதுகாப்பு இல்லாத கட்டிடங்கள், பள்ளிக்கூடங்கள்ல இதையெல்லாம் சரி செய்யுங்கன்னா யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நல்ல காலேஜஸ்க்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் கொடுங்கன்னா கேட்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸில் வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டாஸ்மாக் கடை மட்டும் ஒரு தெருவுக்கு 10 கடைகளை திறந்துக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், இது இல்லாமல் எலைட் பார்ஸ் ஒரு பக்கம், இது இல்லாமல் தானியங்கி மெஷின்ஸ் ஒரு பக்கம் என்று மதுவுக்கு அடிமையாகும் தமிழ்நாடாக தான் இதை மாறிக்கிட்டு இருக்கே ஒழிய மக்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாடாக மாறல. இப்படியெல்லாம் பொதுத்தளத்தில் பேசிட்டு பிறகு எப்படி திமுக போய் அவங்களால வாக்கு கேட்க முடியும்? நாம் சொன்ன மாதிரி தான் தேமுதிக தொண்டர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 500 பேர் 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேர் 500 பேர் கீழே இறங்கி வேலை பார்ப்பானா?
அது மட்டும் இல்லை, எப்போதும் இந்த வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் இணையதளத்தில் உலாவிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தா அப்புறம் மக்கள் மனங்களில் அரசியல் சுயநலம் மற்றும் அரசியல் என்பது வியாபாரம், அதுலேயும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் விபச்சார அரசியல் செய்கிறாங்கய்யா, எங்கே வருமானம் வருமோ அங்கே போய் சேர்ந்துக்கிறாங்கய்யா அப்படின்னு சொல்லுகின்ற கூற்றுக்கு வலு சேர்க்குமே. அதுலேயும் பல கட்சியுடன் பேரம் பேசுறதுல நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிப்பாக தலை சிறந்தவங்கய்யா. ஆனால் விமர்சனம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு திமுக ஒழிக்கணும் அப்படின்னு பேசிவிட்டு கடைசியில் அதே திமுக கிட்ட போய் கூட்டணி வைப்பது இந்த காலத்திலையும் நம்ம பிரேமலதா விஜயகாந்தை விட யாரும் துணிச்சலான முடிவு யாரும் எடுக்க மாட்டாங்க. நல்ல விலைக்கு அழகாக கட்சியை வித்துட்டாங்க அப்படின்னு பேசுகிறவங்க தான் அதிகமான பேர் இருப்பாங்க. ஸோ இந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி எப்படி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேனே, இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு 8 தொகுதி கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 8 தொகுதியில் திமுக காரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காசை செலவழித்து வேலை பார்த்துருப்பான். இப்போ அந்த 8 தொகுதி வந்து தேமுதிக போகுதுன்னு வச்சுங்களேன், திமுகவில் சீட்டு கிடைக்கும் என்று வேலை பார்த்தவன்லாம் என்ன நினைப்பான்? திமுகவில் இருக்கக்கூடிய எவனா ஒருத்தனுக்கு சீட்டு கிடைச்சா கூட பரவாயில்ல, ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நம்மளை காரி துப்புன பிரேமலதா விஜயகாந்துக்கு வந்து இந்த சீட்டை கொடுத்துருக்காங்களே, அதனால் பிரேமலதா விஜயகாந்துக்கு நாம ஏன்டா வேலை பார்க்கணும்? திமுக காரன் நினைப்பானா இல்லையா? பல கோடிகளை செலவழித்து நம்ம துணை முதலமைச்சரையும் அமைச்சர் பெருமக்களையும் வர வச்சு எனக்கு இந்த சீட்டை கொடுங்க என்று இத்தனை நாளும் வேலை பார்த்த நாம, சொத்து பத்தெல்லாம் விற்று வேலை பார்த்த நாம பிரேமலதா விஜயகாந்துக்காக இப்போ தொகுதியில் இறங்கி வேலை பார்க்கணுமா? நினைப்பானா இல்லையா? அதனால் கடுமையான விமர்சனம் வைத்து விட்டு திடீரென கூட்டணியில் இணைந்தால் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு வேண்டுமானால் ஏதாவது நேரடி லாபம் வரலாம். ஆனால் தேர்தல் களத்தில் தேமுதிகவுக்கு எந்த விதமான லாபம் வராது. தேமுதிக எங்கெல்லாம் நிற்கிதோ திமுக சார்பில் அந்த இடங்கள் அத்தனையும் தோல்வி அடைய வாய்ப்பு இருக்குது. திமுக காரனே சோழியை முடிச்சிருவான். ஏற்கனவே காங்கிரஸை சோழி முடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு இந்த தருணத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட நம்ம தொகுதியை இழக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரன் நிச்சயமாக அந்த அம்மா கதையை முடிச்சிருவான். அதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் மற்றும் டிஎம்கே கூட்டணி நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிந்து அந்த கூட்டணி நீடிப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? சோனியா காந்தி இடத்துல இருந்து ஃபோன் கால் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு திமுக நினைக்குதான். 22ஆம் தேதிக்கு முன்பாக சோனியா காந்தி அவர்கள் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கின்றார்களாம். ராகுல் காந்திக்கும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற உறவு சும்மா ஒரு கண் துடைப்பு தான். மேலோட்டமா பிரதர் என்று கண்டுபிடிப்பாங்க. ஆனால் உள்ளார்ந்த நட்பு சோனியா காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் தான் இருக்குதான். இது இப்போ மட்டும் இல்லைங்க, 2021 வந்து காங்கிரஸ் ஆனது 40 தொகுதி கிடைச்சான். ஆனால் திமுக 25 தொகுதி தான் தருவோம்னு சொன்னாங்களாம். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதி வாங்கிக்கின்னு தான் கையெழுத்து போடுற, இல்லைன்னா கையெழுத்து போடா மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். பிறகு சிக்கல் தீரவே இல்லையாம். திடீர்னு சோனியா காந்திக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரியான கள நிலவரம் தமிழ்நாட்டில் இருக்குது, பார்த்து செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த நொடியே கேஸ் அழகிரிக்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி 25 தொகுதியோ இல்லை 10 தொகுதியோ திமுக சொல்கிற தொகுதிக்கு கையெழுத்து போட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்களாம். ஸோ அதனால் நல்ல நட்பும் மரியாதையும் சோனியா காந்தி கிட்ட தான் இருக்கிறதாம். அதனால தான் கேசி வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது. காங்கிரஸ் தளத்திலிருந்து யாரும் இனிமே அவதூறு பேச மாட்டாங்க. 2வது கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா எல்லாம் டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும். 2வது எத்தனை தொகுதி என்பதை பற்றியும் பேச தேவையில்லை பொதுவெளியில் அப்படின்னு கேசி வேணுகோபால் அவர்கள் பேசின பிறகும் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேசி வேணுகோபால் அவர்களை சந்திக்கவே இல்லையா. கூட்டணியை காங்கிரஸ் வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது, திமுக உறுதிப்படுத்தாத போது கூட. அது மட்டும் இல்லை, ராகுல் காந்தி இடத்துல கேசி வேணுகோபால் அவர்கள் பேச வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின், அப்பொழுதுதான் இந்த கூட்டணி சர்ச்சையானது முடிவுக்கு வரும் அப்படின்னு வலியுறுத்தினாராம். ஆனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நாங்கள் எந்த விதமான தப்பும் பண்ணலை, முதல்ல ஆரம்பிச்சது காங்கிரஸ் தான், அதனால ராகுல் காந்தி ஃபோன் பண்ணட்டும் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்களாம். ராகுல் காந்தி ஃபோனே பண்ணலையா. அதனால இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுகின்ற அத்தனை பேச்சும் ராகுல் காந்தியுடைய பேச்சு தான் அப்படின்ட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா. அதனால ராகுல் காந்தியுடைய செயல்பாடுகளில் அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியானது திமுகவில் நீடிக்க வேண்டும் என்றால் சோனியா காந்தி அவர்களுடைய ஃபோன் வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றார்களாம். 22ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாம். அதுக்குள்ளே சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு இத்தனை தொகுதிங்க, அது மட்டும் இல்லை இந்தந்த இடங்கள் என்று
அவங்க உறுதிப்படுத்தினால் என்று கூட்டணி தொடரும், இல்லை என்றால் காங்கிரஸ் வெளியேறலாம் என்ற முடிவில் தான் திமுக இருக்கிறதா. சோனியா காந்தி போனுக்காக வெயிட் பண்றாங்களாம். இதெல்லாம் ஒரு சப்பக்கட்டு. காங்கிரஸ் கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் அவனே இறங்கி வரட்டும். அவன் தானே கோவனா, கொடுக்கறத குடியா, உன் கூட்டணியிலே இருக்கிறேன் அப்படின்னு அவனா சொல்லி வரட்டும். நாமளா எந்த ஒரு முன்முடிவும் எடுக்க வேணாம்னு சொல்றதுக்காக தான், காங்கிரஸ் கட்சிக்காரங்களை அலை வைப்பதற்காக தான் காங்கிரஸ்காரங்க கிட்ட இப்ப திமுக விலகி நிற்குது. அதுக்கு சோனியா காந்தி போன் பண்ணிட்ட, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு முதல்வர் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காராம் செல்வ பெருந்தகை கிட்ட. செல்வ பெருந்தகையும் சோனியா காந்தி போன் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கின்றார்களாம். ராகுல் காந்தி கையை வச்சு வாயை மூடிட்டு இருக்காராம். அம்மா, காலம் முடிஞ்சு போச்சு, அமைதியாயிரு, இனிமே காங்கிரஸ் காலம்தான், காங்கிரஸ் என்ன கேட்குதோ அதை திமுக தந்துதான் ஆக வேண்டும், ஒவ்வொரு முறையும் நம்ம முதுகில் ஏறி சவாரி செய்றாங்க அப்படின்னு சோனியா காந்தி அடக்கி வச்சிருக்கின்றார்களாம். சோனியா காந்திக்கும் வயதாகி போய்விட்டது, அதனால புள்ள என்ன முடிவு இருக்குன்னா அதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்றாங்களாம். அதனால காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடருமா என்பதுல பெரிய சிக்கல் இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.